2 பேருமே நாடகத்துறையில் இருக்கும்போது ஒருத்தர் தெரியும். பஸ்ஸில் போகும்போது டிக்கெட் இவர் எடுத்திருக்காரு அப்பாவை பார்த்த உடனே. அப்போ 2 பேரும் பேசிகிட்டே போகிறாங்க. தம்பி நீ கவலைப்படாதீங்க, பிற்காலத்தில் நம்ம 2 பேருமே பெரிய நடிகர்களாக வருவோம்னு அதை அப்படியே படிச்சு. அப்போ உள்ள பத்திரிகைகளில் வந்த ஒரு செய்தியில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுக்கும் SSR அவர்களுக்கும் சண்டை வந்தது. சிவாஜி பெரியப்பா ஃபோனில் சொன்னாராம், நீங்கள் அரசியலுக்கு வர்றது எனக்கு பிடிக்கல. திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு போர்டு ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. இங்கே அப்பா, அண்ணா, கலைஞர் எல்லாரும் நிற்பாங்க. அப்பா என்ன விளக்கம் சொல்கிறாரு அவர் எழுதின புத்தகத்தில் தான். CN அண்ணாதுரை அவர்கள் திமுகவை ஆரம்பிச்ச போது ஃபண்டிங் கட்சிக்கான அந்த பணபலம் எப்படி உருவாக்கப்பட்டுச்சு? அப்பாவும் எம்ஜிஆரும் நாடகம் நடத்தினாங்க. அது மூலியமா வரக்கூடிய பணத்தை அப்பா இது வரைக்கும் எந்த கோயிலுக்கும் போனது கிடையாது. என் திருமணத்துக்கு அப்பா வரல, கெஸ்ட் ஹவுஸ்ல தங்கியிருந்தார். மகனாக இருந்தாலும் சிங்சா கடிக்காம கொள்கைனா கொள்கை. நடிகராக இருந்த அரசியலுக்கு திரு SSRஐ முன்மாதிரியா கொண்டு சிவாஜி கணேசன் சார், டி ராஜேந்தர் அவர்கள், கமலஹாசன் அவர்கள், பாக்கியராஜ் சார் நிறைய பேர் வந்தாங்க. ஆனா அரசியல்ல யாரும் நின்று ஜெயிக்க முடியல, ரிட்டர்ன் போயிட்டாங்க. இதுல ரஜினி சார் வரேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வரல. இப்போ விஜய் சார் முழு மூச்சா இறங்கி இருக்காரு அரசியலுக்குள்ள. விஜய் அவர்களோட அரசியலை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது வரைக்கும் விஜய் அவர்கள்